ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மிதிஸோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம வெற்றிக்கு அபியோட ஞாபகம் வந்ததுனால ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேண்டாம், வேறு ஏதாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சுடர் நீ அதுவே வேணும்னு அடம் படிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என் அம்முக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் பிடிக்கும், நாங்கள் அதுதான் வாங்கியிருந்தோம், எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் வாங்கினாலுமே என் அம்முக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் வெற்றிக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் சரிண்ணே அவங்க கேட்குறதே பார்சல் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அது ஓகே பார்சல் பண்ண வர்றாங்க. கேப்டன் அங்கிள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தோம், ஒரு பீஸ் தான், நீங்கள் அது ஃபுல்லாகவே வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் வாங்கிக்கோ உன் அம்முக்காக நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சுடர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் தருணோடைய முகத்தை பார்த்து தான் சுடர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தருணும் வாங்கிக்கலான்னு சொன்னதுனால வாங்கிக்கிறாங்க. நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் என் அம்முக்கிட்டேயும் என் மாமாக்கிட்டேயும் கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு நினச்சிட்ருக்கேன், நீங்கள் வரவே மாட்டேன்றீங்க. இன்றைக்கி நைட்டு எனக்கு என் அம்மாவுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணுறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா இன்றைக்கி தான் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, என்னால் வர முடியாது சுடர், நீ ஃபீல் பண்ணாத, நான் இன்னொரு நாள் வந்து உன் அம்மாவையும் மாமாவையும் பார்க்குறேன், இப்போ கேக் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் அவர் பார்சல் பண்ணி கொடுத்த உடனே வாங்கிக்கிறாங்க. சார் இதில் ஒரு பேர் மட்டும் எழுத முடியுமா அப்படின்னு இங்கே தருண் கேட்குறாங்க. எதுக்கு தருண்? சுடர் நம்ம சின்ன கேக்காக வாங்கினதுனால தான் அது மேலே எதுவுமே எழுதலை, இப்போது உன் அம்முக்கு பர்த்டே இல்லை அதில் அம்மு பேரை போட்டு அவங்களோட வயசில் மென்ஷன் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே அம்முன்னு எழுதலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தருண் அங்கிள் நீங்கள் ஹாப்பி பர்த்டே அம்மோன்னு மட்டும் எழுதிடுங்க அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. சுடர் பயங்கர ஹாப்பி போல் இருக்குது அப்படின்னு வெற்றி சொல்லவும் ஆமாம் அப்படின்னு. அப்போ சுடருக்கு நம்ம வெற்றிக்கு சுடருக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அப்போது அபிக்கு என்ன சாக்லேட் பிடிக்குமோ அந்த சாக்லேட்டை யோசனை பண்ணி அதே சாக்லேட்டை வாங்கி தர்றாரு வெற்றி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஞாபகம் வந்து அந்த கேக் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அபி மேலே இருக்கிற கோவத்தில். ஆனால் இப்போது அதே அபி மேலே இருக்கிற பாசத்தில் இந்த மாதிரி கேக்கு இந்த சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு. அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. நீ வாங்கிக்கோ சுடர், வாங்கிக்கணும், நான் உனக்கு வாங்கி தரேன்ல, வாங்கிக்கோ. அன்னைக்கு நான் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது ஸ்கூலில் நீ என்ன சொன்ன, மகேஷ்காக எப்பவுமே சாக்லேட் ஜோப்பில் வச்சுருந்து உனக்கு கொடுக்கும்போது எல்லாருமே இருக்கும், எனக்கு மட்டும் சாக்லேட் வேண்டான்னு சொன்னேன், நான் எல்லாருக்கும் ஒரு நாள் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, இப்போது மகேஷ்க்கு, உனக்கு, தருணுக்கு, தியாவுக்கு 4 பேருக்கு சாக்லேட் வாங்கியிருக்கேன், இதை நீங்கள் 3 பேரும் போய் ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க, இதை எடுத்துகிட்டு போய் நான் மகேஷ்கிட்ட கொடுத்துருவேன், ஓகே தானே அப்படின்னு சொல்லவும் சுடர் அதான் கேப்டன் அங்கிள் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் அங்கிள் அப்படின்னு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சுடர், சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்துகிட்டு வராங்க. சுடர் வா உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு. இருக்கட்டும் கேப்டன் அங்கிள் பரவாயில்ல நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரமா போவீங்களே அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் கண்டிப்பாக போயிடுவாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லவும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுடரும் அவங்களும் தருணும் கிளம்புனதுக்கப்புறமா வெற்றி தூரமாக இருந்து பைக்கை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கூட திரும்பி பார்க்குறாங்க. கரெக்டாக சுடரும் திரும்பி பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளே அபியோட ஞாபகங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. வெற்றி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. இவங்க 2 பேரும் கேக் வாங்கிட்டு வந்து மறைச்சியும் வைக்கிறாங்க. இப்போது இந்த சமயத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் பர்த்டேன்னு, ஆனால் அதை மறைச்சே வச்சுருக்காங்க மனசுக்குள்ளே, யாருக்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. சுடர் கூட நம்மளுக்கு விஷ் பண்ணியிருப்பாளே ஆனால் பண்ணலை, நாம் தான் சுடர்கிட்ட பேசாமல் இருந்தோம்ல, தேவா உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டான்னு அந்த கோவத்தில் நம்மக்கிட்ட விஷ் பண்ணாமே போயிட்டா, ஆனால் இப்போ தான் சமாதானம் ஆகிட்டோமே, இப்போ கூட நமக்கு விஷ் பண்ணல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா கேக் வாங்கிட்டு வந்து ரூம்குள்ளே ஃப்ரிட்ஜில் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. மறைச்சி வச்சதுக்கப்புறமா அப்பா நாங்கள் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு காதில் சொல்கிறாங்க. சரி அத்தை நைட்டு தூங்கினதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெற்றி வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவுட்டர்ஸ்க்கு போனதுக்கப்புறமா இப்போ அவருக்கு வந்துட்டு ஞாபகங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அபியோட ஞாபகங்கள். அங்கே போனதுக்கப்புறம் கூட எதுக்கு சுடரை பார்க்கும்போதெல்லாம் சுடர் ஒவ்வொரு விஷயமும் நம்மக்கிட்ட பேசும்போது
ஏதாச்சும் சொல்லும் போதெல்லாம் நமக்கு அபியோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த காதல் மனசுக்குள்ளே இன்னும் அப்படியே இருக்குது. அது அவங்களுக்குள்ள சுடர் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வெளிப்படுத்துது. சுடர் மூலியமாக வந்து வெற்றிக்கு வந்து அபியோட காதலை தெரியப்படுத்துது. அவங்களுடைய காதலை ஸ்ட்ராங்காக வலுப்படுத்துது. அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, உண்மையிலே வந்து அவங்க நல்லவங்க அப்படின்ற காலம் கூடிய சீக்கிரம் வெற்றி வந்து புரிஞ்சுப்பாங்க அபியை வந்துட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த அபியை சுடரை கொண்டு வந்து வெற்றிக்கிட்ட இந்த காலம் வந்து சேர்த்துருக்கு. அவங்க பிள்ளை மூலியமாகவே அவங்களோட அம்மாவையும் அப்பாவையும் ஒன்று சேர்க்கறதுக்காக ஸோ வந்த குழந்தை தான் நம்ம சுடர் வந்து. ஸோ இன்னொரு சைடு எங்கள் நைட்டு வந்து சமைச்சதுக்கப்புறமா சாப்பிடலாமா எல்லாரும் அப்படின்னு அபி கேட்குறாங்க. உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. தியா உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு குருமாவும் பூரியும் தான் செஞ்சுருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ள இதே மாதிரி நிறைய சமைச்சு தரீங்களா அப்படின்னு தியா கேட்குறாங்க. கண்டிப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க. தியா ஏன் அத்தைக்கிட்ட அப்படிலாம் பேசுகிற? அத்தை எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க, சரியா? தினமும் உனக்கு வகை வகை சமைச்சு தருவாங்க அப்படின்னு அவருடைய அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் வீடு நான் சின்ன குழந்தை தானே, சரி தியா நீ சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து எல்லோரும் படுத்து தூங்குறாங்க. தூங்கினதுக்கப்புறமா தான் பயங்கரமான டெக்கரேஷன்லாம் வந்து ஸோ சுடர், தருண், அவருடைய அண்ணன் 3 பேரும் யாருக்கும் தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. தியா சரளாவுக்கு கூட தெரியாது. நைட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக டைம் ஆன உடனே ஹாப்பி பர்த்டே அம்மு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக் கட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுமே வந்து பலூன் ஒடிச்சோடனே பயங்கர ஷாக் ஆகி சர்ப்ரைசிங்காக ஆகிடுறாங்க. இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், நாங்கள் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு. கேட்குவாங்க காசு எது அப்படின்னு. அது ஒரு பெரிய கதை அம்மு, அப்புறமா உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் இப்போ கேக் கட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரளா தியா எழுந்திரிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோடனே என்னங்க இந்நேரத்துலன்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமாக செட்டப் பண்ணியிருக்கு, பர்த்டேக்காக கேக்கெலாம் வச்சுருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்குமே இது சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா கேக் கட் பண்ணலான்னு கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அத்தை என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு ஸோ தருண் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. எனக்கு முன்னாடியே தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நானும் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன், சாரி அபி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இங்கே அவங்களோட அண்ணியை விஷ் பண்ணவும், அண்ணி நீங்கள் இப்போ விஷ் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அண்ணன் எல்லாருமே கேக் கட் பண்ணும்போது அது எல்லாருக்கும் ஊட்டும் போது தான் தெரியுது. ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரே வந்து ஸோ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு சுடர்னே. இந்த கேக்கை நினைக்கும் போது அவங்களுக்கும் அதே மாதிரி வெற்றி ஞாபகம் வருது. அதை நினைச்சியும் பார்க்குறாங்க. என்னாச்சுடா அபிமா, என்ன யோசிச்சுட்ருக்கா அப்படின்னமோ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சுடரும் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து அது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா, அண்ணி ஒரு நிமிஷம், என்னுடைய இந்த பிறந்த நாளில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஸோ ஆல்ரெடி வந்து அபி வந்து ஏற்கனவே ஸோ அவங்களுக்காக சண்முகம் பரிகாரம் பண்ணும்போது அன்னைக்கு கால் வந்து சுலுக்கிக்கிட்டாரு. அன்னைக்கு நைட்டு வந்து அபிகிட்ட வீட்டை எழுதி வைக்க சொல்லி அவங்க வந்து சரளா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து அபி அன்னைக்கே வந்து கேட்டுட்டாங்க. கேட்டதுனால ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே தெளிவாக யோசிச்சு முடிவு பண்ணி ஸோ வந்து அவங்களுக்கு இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. என்ன விஷயம்டா அபிபா அப்படின்னு அவரோட அண்ணன் கேட்கும்போது, நான் திரும்பவும் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ள இந்த வீட்டை உங்கள் பேருக்கே நான் மாற்றி எழுதிடுறேன் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாருமே. ஆனால் நம்ம சண்முகம் சரளாவை தான் திரும்பி பார்க்குறாங்க. ஏங்க என்ன எதுக்கு பார்க்குறீங்க, நான்லாம் அபிக்கிட்ட எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு இப்போ அண்ணியை பார்க்குற? அண்ணி என்ன கேட்டாங்க என்கிட்ட? எதுவுமே இல்லைண்ணே, நான் தானே எல்லாமே முடிவு பண்ணியிருக்கேன். எனக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ என்னை பரோலில் வெளியே எடுத்தது, சுடரை படிக்க வச்சது, அது மட்டும் இல்லாமல் என்னால் தான் அந்த வீட்டையே நீங்கள் மீட்க முடியாமல் போய் ஸோ கடைசியில் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறீங்க. உங்களுக்குன்னு சொந்தமாக எதுவுமே இல்லை. நான் மட்டும் அன்றைக்கி அந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. தருண் தியா கூட இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் நல்ல ஸ்கூலில் சேர்ந்து நல்லா படிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்குமே நான் தானே ஒரு விதத்தில் காரணமாயிட்டேன். அதனால தான் அண்ணி பேர்லேயும் உன் பேர்லேயும் இந்த வீட்டை மாற்றி எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சண்முகம் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாமா பீமா, இப்போ எதுக்கு அதை பண்ணிகிட்டு இருக்கேன்? இங்கே பாரு, ஒரு அண்ணனா உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்காக நீ பதிலுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு இதை பண்ணுறியா? வேண்டாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அதுக்காகலாம் ஒன்றும் இல்லைண்ணா, உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தான் இந்த வீட்டை நான் அண்ணி பேருக்கு எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா பீமா, கேட்குறேனே தப்பு
தப்பாக நினச்சிக்காத, இதை பற்றி உன் அண்ணி உன்கிட்ட பேசினாளா அப்படின்னு. அண்ணா சத்தியமாக இல்லைண்ணே, நீ எதை பற்றி பேசுகிறேன்னு இப்போ எனக்கு சத்தியமாக புரியலை, நானாக தான் யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அபிமா, உனக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். ஏற்கனவே நீ நிறைய கஷ்டப்பட்டு இப்போ சுடரை வச்சு தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இந்த வீட்டையும் எங்கள் பேருக்கு எழுதி வச்சுட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அண்ணா என்னண்ணே நீ, உனக்கு மட்டும் எல்லாம் இருக்கா என்ன? நீயும் இதோ தியா தருணை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறல, அண்ணியையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு குடும்பம் குழந்தைங்கன்னா இருக்குண்ணே. பரவாயில்லண்ணே, இந்த வீட்டை நான் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், நீங்களே இந்த வீட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி சொல்கிறாங்க. அப்போது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சரளா இப்படி சொல்லுவாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கல. இல்லை அபி, இந்த வீடு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடு உங்கள் பேர்லேயே உன் பேர்லேயே இருக்கட்டும், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம சண்முகத்துக்கு பயங்கர அதிர்ச்சி. இப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிற சரளா அப்படின்னு. ஆமாங்க, அன்றைக்கி ஏதோ ஒரு வேகத்தில் நான் அப்படி கேட்டுட்டேன், உண்மையிலே நான் வந்து மனசில் அப்படி கேட்கல, ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம், நமக்குன்னு எதுவுமே இல்லையே, அவள் பண்ணு தப்புக்காக நம்ம இதை எடுத்துக்கலான்னு. ஆனால் இப்போ என் மனசில் அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லைங்க. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி போயிருக்கா. ஆனால் அதனால் அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா, சுடரை வச்சுக்கிட்டு சுடரை அவள் நல்லா வளர்த்துருக்கா அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த வீடு என் பேருக்கு வேணாம், அபி பேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது சண்முகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் உன் அண்ணியே சொல்லிட்டாலம்மா, இந்த வீட்டை மாற்றியெல்லாம் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த வீட்டிலே கூட இருக்கேன், ஆனால் வந்து இந்த வீடை நான் அன்னி பேருக்கு மாத்திரதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இங்கே அபி சொல்லிடுறாங்க. வேண்டான்னு சண்முகமும் சரளாமல் சொல்கிறாங்க. நான் முடிவு பண்ணாதது தான், யாருமே இதுக்கு மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அபி சொன்னதும், அத்தை மாமா அதான் அம்மு சொல்கிறாங்கல்ல, எனக்காகவும் அம்முக்காகவும் நிறைய பண்ணியிருக்கீங்க, அம்மு ஜெயிலுக்கு போகாமல் இங்கே நம்ம கூடவே இருக்கணும், அதுக்காக இந்த வீட்டை அம்மு உங்கள் பேருக்கு எழுதி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணியிருக்கிறது நல்ல விஷயந்தான், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே நம்ம சொல்கிறாங்க. சரளாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அபியை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அபி, நாங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், அவரை மீட்டை எடுத்துகிட்டு வரவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ நாளாக இப்படி நடந்துக்கிட்டேன், இனி அப்படிலாம் எதுவும் நடந்துக்க மாட்டேன், இப்போ நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நீ வீடு எனக்கு எழுதி வச்சுட்டேன்ற சந்தோஷத்தில் நான் இதை சொல்லலை, நான் எப்போ சுடர் இந்த தப்பு பண்ணலைன்னு தியா தோரன் வந்து சொன்னாங்களோ அப்போவே நான் வந்து மனசை மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி விடுங்க அண்ணி, எனக்கு தெரியாதா, உங்களுக்கு இல்லாத உரிமையாக சுடரை கண்டிக்க, என்னை திட்டவோ சுடரை கண்டிக்கவோ உங்களுக்கு எல்லாமே இருக்குது, நீங்களும் எனக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி தானே அண்ணி அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே குடும்பமே சந்தோஷமாக இருக்காங்க, பயங்கரமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாரும் வந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு சரி தூங்கலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் தூங்குறாங்க. அப்படி வந்து சுடர் கூட வந்து தூங்கும்போது அபிக்கு வந்து திரும்பவும் வந்து வெற்றியோட ஞாபகங்கள் வருது. டக்குன்னு முழிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. என்னது இது, எதுக்கு இப்போது அவனுடைய ஞாபகம் அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வந்து அபி வந்து எந்திரிச்சு உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவன் மட்டும் நல்லா இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குமே, சுடரை வச்சுக்கிட்டு நான் அப்படி கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது இருக்காது, என் அண்ணனும் என் அண்ணியும் கூட கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க, நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்போம்ல, என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு வெற்றி கூட ஆசைப்பட்டேன், இப்படி நடந்துருச்சு, அவன் மேலே கோபம் வரத்தை விட இப்போ பரிதாபம் தான் வருது. அந்த கர்ணாவோட சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு ஸோ கர்ணா அவனோட வலையில் அதாவது அவனோட மனசை மாற்றி அவன் கைக்குள்ளேயே வச்சுருக்கான், இதெல்லாம் என்னைக்கு முடிவுக்கு வரும், கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவேன்னு அப்படி அவங்க மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.